இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 6. இது முந்தைய 5ஆம் பாகத்தினுடைய தொடர்ச்சி. ஆகவே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடரின் முந்தைய 5 பாகங்களையும் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 பாகங்களினுடைய யூடியூப் லிங்க் இணைப்பு கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 6 தொடர்கிறது. சுல்தானின் மரணம். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தமது புனிதமான கடமையை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றி இஸ்லாமிய உலகை சிலுவை படைகளின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்த பிறகு ஹிஜ்ரி 589ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 28ஆம் தேதி அல்லாஹ் அவரை தன் பக்கம் இழுத்து கொண்டான். அப்போது அவருக்கு வயது 57 இருந்தது. அவரது மரணத்தை குறித்து அவருடனேயே இருந்து அவரது வரலாற்றை பதிவு செய்த நீதிபதி இப்னு ஷத்தாத் இப்படி கூறுகிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு 12ஆம் நாள் சஃபர் மாதம் 27ஆம் நாள் இரவில் அவரது நோய் கடுமையாகியது. அவர் மிகவும் பலவீனமடைந்தார். எங்களுக்கும் அவருக்கும் இடையே பெண்கள் குறுக்கிட்டார்கள். நானும் நீதிபதி ஃபாதிலும் இப்னு சக்கீயும் அந்த இரவில் அங்கு இருந்தோம். அந்த இரவில் அங்கு வருவது அவரது வழக்கமாக இருக்கவில்லை. எங்களுக்கு மத்தியில் அரசர் அஃதலும் இருந்தார். அவர் சலாஹுத்தீனுடன் இரவை கழிக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். நீதிபதி ஃபாதில் அவரது கருத்தை சரியென கருதவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு இரவும் கோட்டையிலிருந்து நாங்கள் இறங்கி வருவதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இறங்கி வரவில்லை எனில் நகரத்திற்குள் செய்தி பரவி மக்கள் கொள்ளையடிக்க தொடங்கிவிடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஆகவே நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் அவருடன் இரவு தங்குவதற்கு நேர்மையான மனிதரான ஷேக் அபு ஜாஃபரை வரவைக்க வேண்டும் என்றும் இரவில் மரண வேளை வந்துவிட்டால் அபு ஜாஃபர் அவருக்கு ஷஹாதாவையும் அல்லாவையும் நினைவூட்டுவார் என்றும் அவர் கருதினார். ஆகவே அவர் அவ்வாறே செய்தார். நாங்கள் கோட்டையை விட்டு இறங்கிச் சென்றோம். எங்களில் ஒவ்வொருவரும் தம்மை அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த இரவில் சுல்தான் சலாஹுத்தீன் அல்லாவின் பக்கம் இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களின் நிலையை அடைந்தார். ஷேக் அபு ஜாஃபர் அவரிடத்தில் குர்ஆன் படித்து கொண்டும் அல்லாவை நினைவூட்டி கொண்டும் இருந்தார். 9ஆம் நாள் இரவிலிருந்தே அவர் நினைவு இல்லாமல்தான் இருந்தார். சில நேரங்களில் தவிர அவர் கண்விழித்து பார்க்கவில்லை. குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த ஷேக் அபு ஜாஃபர், அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை, நான் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்ற வசனத்தை அடைந்தபோது சுல்தான் சலாஹுத்தீன் புன்னகைத்தார். அவரது முகம் மலர்ந்தது. தம்மை இறைவனிடம் அவர் ஒப்படைத்தார். ஹிஜ்ரி 589ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அவர் மரணமடைந்தார். நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களின் இழப்பிற்கு பிறகு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சுல்தான் சலாஹுத்தீன் மரணமடைந்த அந்த நாளில் ஏற்பட்ட இழப்பை போல் வேறெந்த நாளிலும் ஏற்பட்டதில்லை. கோட்டையிலும் நகரத்திலும் உலகத்திலும் அந்த நாளில் பரவிய வெறுமை உணர்வை அல்லாஹ் மட்டுமே அறிவான். அல்லாவின் மீது சத்தியமாக மக்களில் சிலர் அவருக்கு பதிலாக நாங்கள் இறந்திருக்க கூடாதா என்று கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சடங்குத்தனமாக வெறும் உபசாரமாகத்தான் உச்சரிக்கப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போதுதான் உண்மையாகவே உச்சரிக்கப்படுவதை காதால் கேட்கிறேன். நானும் சரி மற்றவர்களும் சரி அவ்வாறு வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயம் சுல்தான் சலாஹுத்தீனின் உயிருக்கு பதிலாக எங்களின் உயிரை அர்ப்பணம் செய்திருப்போம். இப்னு ஷத்தாத் தொடர்ந்து கூறுகிறார். சுல்தான் தம் பிள்ளைகளுக்கு தங்கத்தையோ வெள்ளியையோ சொத்தாக விட்டுவிட்டு செல்லவில்லை. 27 திர்ஹம்களையும் சிறிய அளவு தங்கத்தையும் மட்டுமே விட்டுவிட்டு சென்றார். சொத்தையோ வீட்டையோ தோட்டத்தையோ கிராமத்தையோ விளைநிலத்தையோ அவர் விட்டுவிட்டு செல்லவில்லை. அவரது இறுதிச் சடங்குக்காக செய்யப்பட்ட செலவுகள் அனைத்தும் கடன் வாங்கியே செய்யப்பட்டன. எந்த அளவுக்கெனில் அடக்கம் செய்வதற்கு தேவையான வைக்கோல் கூட கடனாகத்தான் பெறப்பட்டது. கஃன் ஆடைகள் முதற்கொண்டு இறுதிச் சடங்குக்கு அவசியமான செலவுகள் அனைத்தையும் நீதிபதி ஃபாதில் அனுமதிக்கப்பட்ட முறையில் நிறைவேற்றினார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஓர் உலகப்பற்றற்ற அரசன். நீதிபதி இப்னு ஷத்தாத் சுல்தான் சலாஹுத்தீனின் நடத்தையையும் பண்புகளையும் சிறப்புகளையும் குறித்து கூறுவது பின்வருமாறு. அவர் நல்ல கொள்கையுடையவராக அதிகமதிகம் அல்லாவை நினைவு கூறுபவராக இருந்தார். அறிஞர்கள்
இஸ்லாமிய சட்டக்கலை நிபுணர்கள் ஆகியோரின் ஆய்வுகளுடன் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் தம் கொள்கையை பெற்றுக்கொண்டார். அவர் தொழுகைகளை ஜமாஅத்தோடு கூட்டாக நிறைவேற்றுவதை தீவிரமாக கடைபிடிப்பவராக இருந்தார். பல வருடங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியதாக ஒரு நாள் அவர் கூறினார். நோய்வாய்ப்பட்ட சமயங்களில் இமாமை தனியாக அழைத்து சிரமப்பட்டு நின்று அவருடன் கூட்டாக நிறைவேற்றுபவராக இருந்தார். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை அவர் இடைவிடாமல் பேணி வந்தார். இரவில் எழுந்தால் சில தொழுகைகளை நிறைவேற்றுபவராக இருந்தார். அவ்வாறு இல்லையெனில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் அவற்றை நிறைவேற்றுவார். அவர் எந்த நோயில் இறந்தாரோ அந்த சமயத்தில் கூட அவர் நின்று தொழுததை நான் கண்டிருக்கிறேன். அவர் நினைவிழந்து கிடந்த கடைசி 3 நாட்களில் மட்டுமே தொழுகையை விட்டார். ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்குரிய அளவை அவர் அடையவே இல்லை. தமது எல்லா செல்வங்களிலிருந்தும் உபரியான தர்மங்களை அவர் வாரி வாரி வழங்கினார். நோயின் காரணமாக ரமதான் மாதங்களில் சில நோன்புகளை அவர் நோற்காமல் விட்டதுண்டு. நீதிபதி ஃபாதில் அந்த நாட்களை கணக்கிட்டு வைத்து கொண்டார். கடைசி காலங்களில் நோன்பு வைப்பது அவரது உடல்நிலைக்கு ஒவ்வாததாக இருந்தபோதும் விடுபட்ட நோன்புகளை நோற்றுவிடுமாறு அல்லாஹ் அவருக்கு உள்ளுதிப்பை ஏற்படுத்தினான். அதற்கான ஆற்றலையும் அவருக்கு வழங்கினான். அவர் நோன்பு நோற்பார். அவர் நோன்பு நோற்கும் நாட்களை நான் உறுதிப்படுத்துவேன். ஏனெனில் நீதிபதி அப்போது அங்கு இல்லாமல் இருந்தார். மருத்துவரும் அவரை கண்டிப்பார். ஆனால் அவர் மருத்துவரின் பேச்சை கேட்க மாட்டார். அவர் கூறுவார், நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அவர் தம் விஷயத்தில் என்ன நிகழும் என்பதை உள்ளுதிப்பின் மூலம் அறிந்தவராக இருந்தார். அவர் எந்த வருடம் மரணமடைந்தாரோ அந்த வருடம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று உறுதியான எண்ணம் கொண்டிருந்தார். அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார். புறப்பட வேண்டும் என்ற நிலை மட்டுமே எஞ்சியிருந்தது. நேர நெருக்கடி அவருக்கு தடையாக வந்து நின்றது. ஆகவே அடுத்த வருடம் செய்யலாம் என்று பிற்படுத்தினார். அதற்குள்ளாகவே அவரது ஆயுளும் முடிந்துவிட்டது. அவருக்கு குர்ஆன் கேட்பதில் அலாதியான விருப்பம் இருந்தது. இரவில் காவல் காப்பவர்களிடம் திருக்குர்ஆனின் 2 பாகங்களையோ 3 பாகங்களையோ 4 பாகங்களையோ ஒப்புவிப்பவராக இருந்தார். அவர் உள்ளச்சம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் குர்ஆனை செவியுற்றால் அதிகம் கண்ணீர் வடிப்பவராகவும் இருந்தார். பல சமயங்களில் அவரது உள்ளம் நடுநடுங்கும், கண்கள் கண்ணீர் வடிக்கும். ஹதீஸுகளை செவியேற்பதிலும் அவருக்கு அலாதியான ஆர்வம் இருந்தது. உயர்ந்த அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸுகளை யாரேனும் ஷேக் ஒருவர் அறிவித்தால் அவரது சபையில் கலந்து கொண்டு ஹதீஸுகளை செவியேற்பார். அங்கு தம் பிள்ளைகளையும் அடிமைகளையும் கலந்து கொள்ளச் செய்து அவர்களையும் கேட்கச் செய்வார். ஹதீஸுகளை செவியேற்கும் போது அதற்கு கண்ணியமளிக்கும் பொருட்டு அமர்ந்து செவியேற்குமாறு அவர் மக்களுக்கு கட்டளையிடுவார். ஹதீஸுகளை அறிவிக்கும் யாரேனும் ஷேக் ஒருவர் அரசர்களை விட்டும் ஒதுங்கியிருப்பவராக, அரசவையை புறக்கணிப்பவராக இருந்தால் தாமே ஓடிச் சென்று அவரிடம் ஹதீஸ் கேட்பார். அவர் ஹதீஸுகளை தாமாக படிக்க விரும்பினார். அவர் தனிமையில் என்னை அமர வைத்து ஹதீஸ் புத்தகங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து எனக்கு படித்து காட்டுவார். படிப்பினை தாங்கிய ஹதீஸை கடந்து சென்றால் அவரது உள்ளம் உருகிவிடும், கண்கள் கண்ணீர் வடித்துவிடும். அவர் மார்க்கத்தின் அடையாளங்களை அதிகம் மதிப்பவராக இருந்தார். தம்முடைய மகன் அல் மலிக் அவ்வாஹிரியிடம் மார்க்கத்தின் சட்டங்களை பிடிவாதமாக எதிர்த்து கொண்டிருந்த ஜஹ்ரூரிதி என்ற நாத்திகனை கொல்லுமாறு கட்டளையிட்டார். அவர் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவும் அவனையே முழுமையாக சார்ந்திருப்பவராகவும் அவன் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவும் இருந்தார். நான் இதன் அடையாளங்களை அவரிடம் பார்த்திருக்கிறேன். நான் இப்போது சொல்லப்போகும் சம்பவம் அவற்றுக்கான உதாரணம். சிலுவை படைகள் நௌஃபா என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தன. அது பைத்துல் முகத்தஸிற்கு மிக அருகில் உள்ள பகுதியாகும். அதற்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் சில மைல் தூரங்களே இருந்தன. அப்போது சுல்தான் பைத்துல் முகத்தஸில் தங்கியிருந்தார். எதிரிகளுக்கு எதிராக அந்த நகரை சுற்றி ஆரம்ப படைகளை அமைத்தார். அவர்களை நோக்கி உளவாளிகளையும் ஒற்றர்களையும் அனுப்பினார். அந்த ஒற்றர்கள் எதிரிகள் பைத்துல் முகத்தஸை தாக்க வேண்டும், முற்றுகையிட வேண்டும் என்ற திட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற தகவலை கொண்டு வந்தார்கள். இதனால் முஸ்லிம்கள் அச்சத்திற்கு உள்ளாயினர். சுல்தான் சலாஹுத்தீன் அதிகாரிகளை கூட்டினார். மக்களை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை குறித்து அவர்களுக்கு அறிவித்தார். பைத்துல் முகத்தஸில் தங்குவது குறித்து அவர்களிடம் ஆலோசனை செய்தார். அவர்கள் தங்களின் உள்ளம் ஏற்காத ஒன்றை வெளிப்பகட்டிற்காக கூறினார்கள். அனைவரும் சுல்தான் அங்கு தங்கியிருப்பது நல்லதல்ல, அது இஸ்லாத்திற்கு ஆபத்தாக அமையும் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார்கள். தாங்கள் அங்கு தங்கியிருப்பதாகவும் அவர் ஒரு படையோடு எதிரிகளை சுற்றி வளைக்க வேண்டும் என்றும்
அவரும் அவருடன் இருக்கும் படையினரும் எதிரிகளின் உணவுகளை தடுத்து அவர்களுக்கு நெருக்கடி அளிக்க வேண்டும் என்றும் தாங்கள் நகரத்தில் தங்கியிருந்து அதனை பாதுகாத்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஆனாலும் ஆலோசனை சபை இந்த முடிவில் ஒன்றுபடவில்லை. தாம் அங்கு தங்கியிருக்கவில்லை எனில் வேறு யாருமே அங்கு தங்கியிருக்க மாட்டார்கள் என்பதை அறிந்த சுல்தான் தாம் அங்கு தங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருந்தார். அதிகாரிகள் தங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு அவர்களிடமிருந்து ஒருவர் வந்து அவருடைய சகோதரர் ஆதில் அல்லது அவருடைய பிள்ளைகளில் யாராவது அங்கு தங்கியிருந்து தங்களுக்கு ஆட்சியாளராக கட்டளையிட்டால்தான் தங்களால் அங்கு தங்க முடியும் என்று அவர்கள் கூறுவதாக கூறினார். அவர்கள் தங்க மாட்டார்கள் என்பதற்கான குறிப்பாக இதனை அவர் எடுத்துக்கொண்டார். அவரது நெஞ்சம் நெருக்கடிக்குள்ளானது, சிந்தனை சிதறியது, கவலை கடுமையானது. அந்த இரவில், அதாவது அந்த இரவின் ஆரம்ப பகுதியிலிருந்து அதிகாலை வரை நான் சுல்தானுடன் அவருக்கு பணிவிடை செய்தவாறு அமர்ந்திருந்தேன். அது குளிர்காலமாக இருந்தது. எங்களுடன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் எங்கள் பங்குகளை பிரித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொன்றையும் அதற்கேற்ப முறைப்படுத்தினோம். அப்போது எனக்கு அவர் விஷயத்திலும் அவரது உடல்நலம் தொடர்பான விஷயத்திலும் பயம் ஏற்பட்டுவிட்டது. நான் அவரிடம் கொஞ்ச நேரம் தூங்குங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், தூக்கம் உங்களை மிகைத்து விட்டது போல என்று பதிலளித்தார். பின்னர் எழுந்தார். நான் எனது சில தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு வீட்டுக்கு சென்றபோது பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொன்னார். அதிகாலை நேரம் வந்துவிட்டது. நான் பெரும்பாலான சமயங்களில் அவருடன் தான் ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன். நான் திரும்பி அவரிடம் சென்றபோது அவர் தன் கை கால்களில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவர் கூறினார், உண்மையில் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் கூறினேன், ஆம், நான் அறிந்து கொண்டேன். அவர், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நானும் தூங்கவில்லை, தூங்குவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று கூறினேன். பின்னர் இருவரும் இணைந்து தொழுதோம். நாங்கள் முன்னர் அமர்ந்தது போன்றே அமர்ந்து கொண்டோம். நான் அவரிடம் கூறினேன், எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. அதன் அடிப்படையில் செயல்பட்டால் அல்லாஹ் நாடினால் பயனுள்ளதாக அமையும் என்று எண்ணுகிறேன். அவர் கேட்டார், அது என்ன? நான் கூறினேன், அல்லாவின் பக்கம் திரும்பிவிடுங்கள். இந்த துன்பத்தை போக்குமாறு அவனிடம் முறையிட்டு அவனையே முழுமையாக சார்ந்திருங்கள். அவர் கேட்டார், இதனை நாம் எப்படி நிறைவேற்றுவது? நான் கூறினேன், இன்று வெள்ளிக்கிழமை. நீங்கள் காலையில் குளித்துவிட்டு வழக்கப்படி அக்ஸா பள்ளிவாசலில் நபி அவர்கள் விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இடத்தில் நின்று தொழ வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களின் மூலமாக சில செல்வங்களை தர்மம் செய்ய வேண்டும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத்துகள் தொழுது அதில் சிரம்பணிந்த நிலையில் இருக்கும்போது அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும். இதன் சிறப்புகள் குறித்து சஹீஹான ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. என் இறைவா, உன் மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்கு உலகிலுள்ள என் வழிகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. உன் பக்கம் சாய்வதைத் தவிர, உன் கயிற்றை பற்றி பிடிப்பதைத் தவிர, உன் அருளையே முழுமையாக நம்பியிருப்பதைத் தவிர எனக்கு வேறெந்த வழியும் தெரியவில்லை. நீயே எனக்கு போதுமானவன், மிகச்சிறந்த பொறுப்பாளன். இப்படி நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்களின் வேண்டுதலை அவன் புறக்கணிக்க மாட்டான். சுல்தான் சலாஹுத்தீன் இவை அனைத்தையும் அப்படியே செய்தார். வழக்கப்படி நான் அவருக்கு அருகில் நின்று தொழுதேன். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத்துகள் தொழுதார். அவர் சிரம்பணிந்த நிலையில் இருப்பதை நான் கண்டேன். அப்போது அவரது தாடியிலிருந்து கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அவர் என்ன பிரார்த்தனை செய்தார் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை. அந்த நாள் கூட கடக்கவில்லை. இஸ்ஸத்தீன் என்ற பகுதியிலிருந்து வந்த கடிதம் சிலுவை படைகள் சிதறிவிட்டார்கள் என்ற செய்தியை அறிவித்தது. அந்த நாளில் அவர் தம் படைகளுடன் பாலைவனத்தை நோக்கி புறப்பட்டார். மதியம் வரை அங்கு இருந்தார்கள். பின்னர் தம் கூடாரங்களுக்கு அவர்கள் திரும்பிவிட்டார்கள். சனிக்கிழமை காலை அதே போன்ற செய்தியுடன் 2வது கடிதம் வந்தது. அந்த நாளின் பகலிலேயே ஒற்றர்கள் வந்து எதிரிப்படையினர் கருத்து வேறுபாடு கொண்டு சிதறிவிட்டார்கள் என்ற செய்தியை அறிவித்தார்கள். திங்கட்கிழமை நற்செய்தி கூறுபவர் வந்தார். அவர்கள் அனைவரும் ரமலாவை நோக்கி புறப்பட்டு விட்டதாக அறிவித்தார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 6 இத்துடன் நிறைவடைகிறது. 7ஆம் பாகத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த பாகங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லாஹ். அனைத்து பாகங்களையும் பார்த்தவர்கள் நீங்கள் பயனடைந்ததோடு பிறரும் பயனடையும் பொருட்டு இதை பிறருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.